கர்மா ரசிகாளுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். மகா பெரியவா அந்த சீரீஸும் ஆரம்பிக்கலான் இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது இந்த வர 17ஆம் தேதி அனுஷம். அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு பூஜை போட்டு ஒரு சிம்பாலிக்காக ஒரு ஷார்ட்ஸும் எடுக்கலான் இருக்கேன். அதுக்கும் உங்களோட விஷஸ், பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு தேவை. ஞாபகம் வச்சுங்கோ, 17ஆம் தேதி மே மாதம் அனுஷம் அன்னைக்கு பார்க்குறேன். இஃப் பாசிபிள் நான் அந்த பூஜையை லைவாக கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்கள் எல்லாரோட பேர் ஆதரவால் மகா பெரியவா சீரீஸும் நல்லபடியாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதையும் நான் மகா பெரியவாள்கிட்டே விட்டுட்டேன். ஸோ தொடர்ந்து அதையும் பாருங்க. நீங்கள் 2 நாள் முன்னாடி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஒரு புதிர் போடுற மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பாட்டி பேத்தியை விட சின்னவளாக இருக்க முடியுமா, இல்லை ஒரு பேத்தி பாட்டியை விட பெரியவளாக இருக்க முடியுமா? நான் சும்மா அது கர்மால சாத்தியம் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் இருந்தது. ஆனால் வேடிக்கை என்னென்னா, நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா. சில பேர் அவளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கூட ஷேர் பண்ணிட்டா. அதாவது அப்போல்லாம் எப்படின்னா, ஒரு 15 வயசுலேயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். ஸோ அம்மா பொண்ணு 2 பேருமே ஒரே சமயத்தை பிரசவிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு 30 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ளே பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தால் பொண்ணும் பிரசவிச்சுடுவா. இந்த மாதிரிலாம், அதாவது உறவு முறையில் பெரியவாளாக இருந்தாலும் வயசில் சின்னவாளாக இருப்பா. இப்படிலாம் சில பேர் ஷேர் பண்ணியிருந்தா. தட் பிகேம் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஆக்சுவலி. எனிவே, நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு அதாவது இந்த கேப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக வாட் ஐ தாட் வாஸ் 2 ஜெனரேஷனை சேர்ந்தவா, அதாவது 2nd ஜெனரேஷன் அண்ட் 4th ஜெனரேஷன், அதை சேர்ந்தவா மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணித்து. அதனால தான் நான் ஒரு 2 பேரை வர சொல்லியிருக்கேன். அந்த 2 பேர் அது யாருன்னு நீங்களே பாருங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் அர்ச்சனா. அவயம் உங்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்கும். வெல்கம் டு திஸ், என்ன சொல்கிறது, இது ஷோன்னு சொல்ல முடியாது, சாட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்றா வச்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு அவயம். ஐயோ, ஒரு மாதம் சார் பிரேக் விட்டாரு. நம்ம எப்படி உங்களை எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், சார் எப்படி மீட் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லி நாங்களாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் சார் சூப்பராக ஒரு ஐடியா பண்ணி, கவலையே படாதீங்க, அப்பப்போ நீங்கள் எல்லாரையும் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கு இந்த அவயம் மாதிரி அஃப்கோர்ஸ் பை நோ நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏற்கனவே சில பேர் கெஸ் பண்ணியிருந்தா. அதாவது அவயம் மீட்ஸ் அவயம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதனால இந்த அவயம் மட்டும் இல்லை, இப்போ அந்த இன்னொரு, அதாவது ப்ரெசன்ட் ஜெனரேஷனை சேர்ந்த இன்னொரு அவயமும் வந்திருக்கா. அவயம், அதாவது உஷா, வாங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறது. ஆக்சுவலாக சாரோட முதல் ப்ரொடக்ஷன் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஜென்ரலாகவே இந்த நம்ம ஃபிலாசபியில் இருக்கிற அந்த கர்மா தியரி கொஞ்சம் எனக்கு ரொம்பவே அட்டாச்சாக இருப்பேன் நான். அந்த ஃபிலாசபி எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு கரெக்டான விஷயம், அழகாக சொல்லியிருக்காளே அப்படிங்கிறது பல பேருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் இதில் அத்தனை நன்னா விளக்கியிருக்காளேங்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். அது சார் அவரோட எபிசோட்ஸில் பழசு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டே இருந்தேன் நான். ஆஹா, இது இவ்வளோ நல்ல சீன் வருது, இப்படிலாம் வருது அப்படின்னுட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ரத்னசாமி சார்கிட்ட ஃபோன் வருது, நீங்கள் இதில் ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பட் நல்ல ரோலு வாங்கோ அப்படின்னு. சரி, ஓகே. இது கதை அம்சம் நம்மளுக்கு மனசில் ரொம்ப அப்படியே டச்சிங்காக இருந்ததுனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஐ குட் டேக் மை பார்ட் இன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ அப்போ கடைசியில் பார்த்தா அவயம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அபயம்ங்கிற கேரக்டர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஒன். ஸோ அதே நேமில் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ என்னென்னா, இட் இஸ் ஈஸிலி ஒரு அந்த பேர்னாலே நிறைய பேர் நம்மளை சிங்க் பண்ணிட்டு விடுவா. ஸோ அது ஒரு எனக்கு அட்வான்டேஜ் ஆச்சு. அண்ட் இன்னொன்று, நான் எபிசோடு பார்ப்பேன், அவ்வளோதான், நம்மளுடைய வேலைகள் அதில் இருப்போம். என்னென்னா, ஒரு கோவிலுக்கு போனால், இல்லை ஒரு ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கிறச்சே, இல்லைன்னா ஒரு கடையில் ஏதோ வாங்க போடுச்சு, இல்லைன்னா கூட பீப்புள் டக்குன்னு அது மாஸ்கெல்லாம் போட்டுன்னு இருந்தால் கூட ஐ டோன்ட் நோ ஹவு தே குட் மேக் அவுட். மேபி
மடிசாரில் இருந்ததுனாலையா இல்லை என்னன்னு தெரியல, இம்மீடியட்டாக வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு நீங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பர்சனலாக விஷ் பண்ணுவேள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கர்மா நன்னா வந்துட்டுருக்கு, உங்கள் கேரக்டர் நன்னா வருது அப்படின்னு. ஸோ இதில் நிறைய நல்ல விஷயங்களை வந்து என் கேரக்டர் மூலமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பிராப்தம் கிடச்சிது. வாஸ் ஸோ ஹாப்பி. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஜென்ரலி நான் ரொம்ப வருஷமாக வந்து சுந்தரகாண்டம் வந்து படிச்சுட்டு இருக்கிறவோ. ஸோ எனக்கு அது ரெகுலராகவே இதில் வந்து அந்த ராமர் படம் தான் மெயின்னு இருக்கச்சு, அதுக்கும் அந்த இதில் நம்மளுக்கு ஒரு கனெக்ட் கிடச்சிதுன்னு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நான் வந்து அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன இது இருக்குமா பாமா அப்படின்னேன். அதே மாதிரி உஷாக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆனால் அவன் 2 பேர்த்தையும் வந்து அதாவது 2 பேரும் வரப்போகிறோம் அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீ அர்ச்சனா நீயே சொல்ல அதை. ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. நான் வந்து 2nd ஜெனரேஷன், நீங்க வந்து 4th ஜெனரேஷன். கண்டிப்பா பாக்குறவங்களும் வந்து இதுதான் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னது இது அப்படின்ற மாதிரி. ஆனா இதெல்லாம் நம்ம கர்மால மட்டும்தான் சாத்தியம் இல்லையா மேம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேம் ஃபர்ஸ்ட் மீட் நம்ம எங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கோனேரி ராஜபுரம் வீட்டில். கரெக்ட். இல்லடா 2 பேரும் ஒரே சீன்ல வந்திருக்கோம், என்ன பண்ண போறோம்னு புரியல. ஆமா, ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சுட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் சார் சொல்லவே மாட்டாரு. அதான் அவரோட ஸ்பெஷல். லாஸ்ட் மினிட் இல்ல மேம், டெலிகாஸ்ட் வரைக்குமே எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வேற அர்ஜென்ட்டா ஏதோ கோவில் போனோம் கிளம்புனேன். சார்ல இல்ல நீ இரு, மேக்கப்லாம் கழிச்சிட்டேன். திருப்பி வந்து சார் இல்ல நீ மேக்கப் போடு, முக்கியமான ஒரு சீன் இருக்கு, நீ பண்ணியா ஆகணும் அப்படின்ட்டார். சரி சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மேக்கப்லாம் போட்டோன்னா நீங்களும் வந்து நின்னீங்க, நானும் வந்து நின்னேன். என்னது இது, எப்படி 2nd 4th ஒன்று சேர்ப்பாரு, என்ன பண்ண போறாரு தெரியலையா அப்படின்னு யோசிச்சோம். பட் டெலிகாஸ்ட் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருந்ததுல. நீங்க தான் கௌரியோ? இல்ல, நான் அவையும். சரி மமரி ரி மமரி ரி மமரி 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 பம பமரி பம பமரி மரி பம பரி மமரி பம பம மம பா. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறேன்? அபயம் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அதாவது அப்ப எடுக்கப்போ ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேரும் ஒரே சீன்ல எதுக்கு வந்திருக்கோன்னே யோசிச்சுட்டு இருந்தோம். எப்பவுமே அவர் வந்து சீக்ரெட் வந்து வச்சுட்டு இருப்பாரு, தவிர சொல்லவே மாட்டாரு. அது வந்து சஸ்பென்ஸ் லாஸ்ட் மினிட்ல இதுவானாதான் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருக்கும், ஆடியன்ஸுக்கும் சரி நமக்கும் சரி. நம்மளுடைய அப்படிதான் வச்சிருப்பாரு. அப்பதான் நம்மளுடைய ஃபுல் எக்ஸ்பிரஷன் கரெக்டா வரும் அப்படி பர்ஃபார்மன்ஸ். சோ நான் என்னடா எதுக்கு 2 பேர் வச்சிருக்காங்க, 2 பேரும் தான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஆன்சர் வராது, சரி சொல்றத பண்ணிடும் வராது. சோ அட்லீஸ்ட் சொல்றத பண்ணிட்டோம்னாக்க அங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் அப்புறம் நீங்க வந்து பொழுது சரி இவங்க நிக்கிற மாதிரி தான் நம்ம நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட்ல நினைச்சுன்றது. அண்ட் ஒன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட்ல பார்க்கும்போது வந்து அந்த 2 பேரும் மாறி மாறி அவளுக்கு நினைவு வருதுங்கிறச்சு அந்த இடம் ஒரு மனசுக்கே ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஃபேஸ் கட் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ சார் வந்து ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ஜென்ரலாவே வந்து மேமும் நானும் வந்து மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. என்னன்னா நாங்க கும்பகோணத்துல இருந்து கிளம்பும் போதும் அவங்க கும்பகோணமே வருவாங்க, அப்படிதான் நடக்கும் எப்பவுமே. ஹாய் பாய் அப்படி கூட கிடைக்காது, சான்ஸ் கிடைக்காது. பட் ஆனா அன்னைக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது, மேமை மீட் பண்றதுக்கும் மேமோட நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ சாருக்கு தான் வந்து கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். அவையம்மா வந்து எனக்கு வந்து எப்படி எனக்குள்ளே எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து கேட்டிருந்தாரு. நிச்சயமாகவே வந்து எனக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரியுது. அதில் ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா மடிசார் கட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. ஜென்ரலாக வந்து ஐயோ மடிசார் கட்டணுமா, இது எப்படி கட்டுறது, இது வந்து ஒரு பெரிய விஷயமாச்சு அப்படின்லாம் வந்து நான் நினச்சிட்டு இருந்தவன். பட் இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து நான் வந்து மடிசார் கட்ட கற்றுக்கிட்டேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து சார் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். திருப்பியும் உங்களை மீட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நீ பயங்கரமாக பேசுகிறப்ப நீ இங்கே அதாவது செட் அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி பார்த்தா ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர்.
அதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது. அப்புறம் அவயம் ஐ மீன் அர்ச்சனா நீங்க எந்த அவயம் சொல்லுங்க சார், 1 or 2 சொல்லுங்க. சரி, செகண்ட் ஜெனரேஷன் அவயம். ஓகேயா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா ஓவராலாகவே வந்து உனக்கு நீ பார்த்தேன்னா யூடியூப்பில் கூட உனக்கு வந்து நல்ல இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இன்ஃபேக்ட் அர்ச்சனா உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இந்த இதில் வந்து நீ அஃப்கோர்ஸ் யூ ஹவ் டன் செவரல் சீன்ஸ். இதில் வந்து உனக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தின சீன் அப்படின்னு நீ எதை ஃபீல் பண்ணுற அண்ட் அந்த உன்னோட அனுபவத்தை நீ வந்து ரசிகர்களோட ஷேர் பண்ணிக்கலாம். சார், சீனுன்னு சொல்கிறத விட கூட டஃப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மடிசார ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருந்தது இனிஷியலில் நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சு, ஓகே ஒரு வழியாக மடிசார் கட்டியாச்சு, இதுனா பின்னாடி தூக்குது முன்னாடி இது ஆகுது, என்னடா பண்ணுற. ஆனால் நீங்களாம் எப்படி தான் ஃபுல் டைம் மடிசார்லேயே இருக்கீங்கிறது நிஜமாவே ரொம்ப ஒரு சல்யூட் தான் மேம் பண்ணோம். பழகிடும் கரெக்ட். அது மாதிரி எனக்கு இப்போ பழகிடுச்சு. பட் இனிஷியல் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஐயோ என்னடா இது, பின்னாடி கால் தெரியுது, நடந்து வந்தால் இப்படி இருக்குது, எல்லாரும் இருக்காங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது சார் அப்படி ஸ்கிரிப்டோடு வருவார். அதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு மறக்கவே முடியாத சீன் என்னென்னா, அர்ச்சனா ஒரு நிமிஷம் நீ சொன்ன அந்த சீனோட அந்த கிளிப்பை ஒரு நிமிஷம் பார்த்துடலாமா? மாமா 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 எங்க காணும் அவரை? அப்பா கோவிலுக்கு போயிருக்கா. ஓ, இந்தா எடுத்துக்கோ. என்னது இது? பிரசாதமா? மடத்துல கொடுத்தாளா? மடத்துலையும் கொடுத்தா. சொல்கிறேன், என்ன வெயில் என்ன வெயில், நாக்கு அப்படியே ஒட்டிட்டு தொண்டை வறண்டு கொடுத்து வார்த்தையே வரமாட்டேங்கிறது. நீ என்ன பண்ற முதல்ல? மோர் தானே, இருங்கோ எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் செத்த அந்த ஊஞ்சல் உட்காருங்க. இந்த ஊஞ்சல்லையா? வேண்டவே வேண்டாம். அப்புறம் உங்க அப்பா வருவா, என்னடா அது நம்ம இடத்துல இவன் உட்காந்துருக்கானேன்னு நினச்சிப்பார். எதுக்கு வம்பு? அவயம் மோர் சாத்து குத்திக்கிற மாதிரி கெட்டியாக எடுத்துன்னு வந்துடாத. பானை ஜலத்தை கலந்து நீர்க்க நன்னா ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. என்னடி ஆத்துல ஒருத்தரையும் காணும்? எல்லாரும் குடும்ப சகிதமா கோவிலுக்கு போயிருக்கா. நீங்க போன காரியம் என்ன ஆச்சு? காயா பழமா? என்ன அப்படி சொல்லிட்டே நீ? இது வரைக்கும் உங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்லி எந்த விஷயத்த நான் முடிக்காம வந்திருக்கேன்? எள்ளுன்னா எண்ணெயா நிப்பேன், கட்டிண்டு வானா வெட்டிண்டு வருவேன். மொத்தத்துல அவர் சொன்னது எதையும் செய்ய மாட்டேன். குதர்க்கமா பேசப்படாது, குறுக்க பேசப்படாது. இதுக்கு முன்னாடி உங்க அப்பா சொல்லி நான் கிச்சாமி கிட்ட தூது போலையா? ருக்கு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டலையா? அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. இப்ப போன காரியம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. கும்பகோணத்துக்கு கிளம்பி போனேன்னா இன்னும் கொஞ்சம் மோர் கொடை. கும்பகோணத்துக்கு கிளம்பினேனா என் நேரம் ஒரு குதிரை வண்டிக்காரன் கண்ணில் படல. எப்படா போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை ஒரு மாட்டு வண்டிக்காரன் வந்தான். மாட்டு வண்டி கிடச்சிது. மாட்டு வண்டியில் ஏறி உக்காந்தேன்னா அது மாட்டு வண்டி போயின்னு இருக்கு. நடுவில் சண்டித்தனம் வேற பண்ண ஆரம்பிச்சுடுத்து. அதை அவன் தார் குச்சியால் குத்த அது சண்டித்தனம் பண்ண அது நடுவழியிலே உக்காந்துடுத்து. அதை எழுப்பி நிறுத்தி போய் சேரத்துக்குள்ள கும்பகோணம் போய் சேருவானான்னு நேக்கே கவலையே வந்துடுத்து. மாட்டு வண்டியை பிடிச்சிண்டு மடத்துக்கு போய் சேர்ந்தேள். எத்தனை மணிக்கு மடத்துக்கு போய் சேர்ந்தேள்? என்னடி இது? சரி இருக்கட்டும். மடத்துக்கு போலையே? மடத்துக்கு போலையா? முதல்ல மடத்துக்கு போல. இவ்வளோ தூரம் வந்துட்டேமேன்னு கும்பேஸ்வரர் கோயில், சாரங்கபாணி கோயில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மடத்துக்கு போனேலாக்கும். அப்படியே பக்கத்துல உப்புலியும் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு. அது யார் உப்புலி? என்னடி இது? உப்புலியப்பன் கோயில் தெரியாதா நோக்கு? அங்க கூட இந்த பிரசாதத்துலாம் உப்பு போடாம தருவாளே. ஆனா நீ மோர்ல நிறைய உப்பு போட்டிருக்க. ஆனா மோர்ல நிறைய உப்பு போட்டா ராத்திரியில கால் இழுக்காதுன்னு சொல்லுவா. ஆனா நேக்கு பொறுமை இழந்துன்னு இருக்கு. ஒரு வழியா மடத்துக்கு போய் சேர்ந்தேனா? மடத்துக்கு போய் சேர்ந்தேள். ஐயா சாமியை பார்த்தேலா? பார்க்கலையே. என்னன்னா பார்க்கலன்னு சொல்றேன்? சொன்னா நம்ப மாட்டேன். நான் போன நேரமா பார்த்து பெரியவா அந்த பக்கமா வந்துட்டு இருந்தா. பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. பெரியவா அனுகிரகம் பண்ணிருப்பாளே. பண்ணலையே. அவர் என்ன பார்த்ததாவே தெரியல. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டார்.
சரி அவர் போன திசையை அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். டக்குன்னு என்னன்னு ஒரு குரல் கேட்கறது, தோல்ல கை விழுறது, திரும்பி பார்த்தா ஐயா சாமி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேனா, சுத்தி வளைச்சு பேசினாலும் ஒரு விஷயத்த இவ்ளோ விவரமா உங்களை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஐயா சாமியும் இதே தான் சொன்னார். என்ன சொன்னார்? கொஞ்சம் நாசூக்கா சொன்னார். எந்த ஒரு விஷயத்தையும் விஸ்தாரமா விவரமா உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் சேஷு அப்படின்னார். இப்போ என்னன்னா, குதிரை வண்டியில் ஆரம்பிச்சு மாட்டு வண்டி, கோயில தரிசனம் பண்ணது, அப்புறம் பெரியவா, இதெல்லாம் சரியா சொல்லணும். வந்துட்டார், ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும். பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயா சாமி, அப்புறம் ஆஹா, நடக்கணும், டைலாகும் பேசணும். அந்த கமல் சார் சொல்லுவார்ல, தண்ணியும் வரணும், டைலாகும் சொல்லணும். அந்த மாதிரி ஐயோ நடக்கணும், மடி சார் பத்திரமா இருக்கணும், டைலாகும் பேசணும். ஜென்ரலாக வந்து எங்களுக்கு எப்படின்னா, இப்போ இருக்கிற சீரியல்ஸ், இப்போ இருக்கிறவங்களாம் ஈஸியாக ப்ராம்ப்டிங் எடுத்து பேசிடுறாங்க. நானுமே அப்படிதான் ப்ராம்ப்டிங் எடுத்துட்டேன். பட் சார் கிட்ட வந்து அது நடக்காது. நீ வந்து இப்படி பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால அதுவுமே ஒரு டாஸ்க் தான். மாடுலேட் பண்ணணும், டைலாகும் பேசணும், மடி சாரியும் பார்த்துக்கணும், அதே மாதிரி அந்த கோவமும் இருக்கணும், கத்தவும் கூடாது. எல்லாமே சொல்லிடுவார் சார், இதெல்லாமே இருக்கணும், பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடும். பார்த்துக்கோவா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து மறக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஒன்றே ஒன்று கேட்டிங்கன்னா எப்படி சார் நான் சொல்கிறது? நிஜமாவே நீ சொன்ன மாதிரி இப்போ நான் பார்க்கும்பொழுது எனக்கும் தோன்றுறது, அது எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இல்லையா, போயிட்டு வரணும், இது பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னோ அந்த மாதிரி சீன் எக்ஸிக்யூட் பண்ணுறபோது நமக்கும் ஒரு சின்ன என்னென்னா, பொதுவாக பார்த்தெல்லாம் வந்து நான் யாரையும் குத்தங்குறை சொல்லலை. பட் பொதுவாக பார்த்தேன்னா எல்லாரையும் நிற்க வச்சு ஏன்னா அந்த மாதிரி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லா சீரியல்ஸும் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, யதார்த்தமாக இப்போ நேச்சுரலாக எப்படி இருக்கும், ஒரு வேலை பண்ணிகிட்டே பேசுவோம், இல்லை இது பண்ணுவோம், அதான் நின்றுட்டே பேசுகிறதுங்கிறது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் உடன்பாடு கிடையாது. அதனால நீங்கள் எந்த ஷார்ட்டை பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அதாவது மோர் கடைஞ்சுட்டுருப்பா, இல்லை ஏதோ அரிசி பொறிக்கின்றிருப்பா, சம்திங் ஆர் தி அதர். ஏன்னா நம்ம ஆற்றுல நிஜமாகவே இருந்தோம்னா நம்ம எப்படி இருக்கோம், அதைத்தான் நான் வந்து பொதுவாகவே வந்து இது பண்ணுவேன், அட்டெம்ட் பண்ணுவேன். இப்போ உஷா அதே தான் அர்ச்சனாட்ட கேட்டதே தான் உங்கள்கிட்டையும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரி வந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு சப்டியூட் கேரக்டர் தான். இருந்தாலும் அந்த ஒரு லிமிட்டட் ஸ்கோப்பில் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவா தெரியுமா, ரொம்பவே ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின சீன் அப்படின்னு நீங்கள் எந்த சீன் அந்த மாதிரி நினைக்கிறேன், அதை கொஞ்சம் வியூவர்ஸ்ட்டை சொல்லுங்களேன். அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நிறைய நம்ம வந்து படிச்சிருக்கோம், இது மாதிரி அகதிகள் வர எல்லாருமே போயிடுவா அப்படின்றதெல்லாம் வந்து படிச்சிருக்கோம். படிக்கும்போது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நார்மல் நியூஸ் மாதிரி இருந்தது. ஏதோ ஓகே, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அவள்லாம் கஷ்டப்பட்டு வெளில வந்திருக்காங்க, இங்கே வராங்க, இப்போ கூட நிறைய இது மாதிரி வர்றதை பற்றிலாம் நிறைய கான்ஸ்டன்ட்லி படிப்போம். ஆனால் அது ஒரு கேரக்டரை வந்து இருந்து இமேஜின் பண்ணும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். எல்லாருமே போயிட்டு நம்ம ஒரு ஊர் பேர் தெரியாத இடத்துல நம்ம நாட்டுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்குங்கிறச்சே வந்து வாட் அமௌண்ட் ஆஃப் டர்மாயில் அவள்லாம் அண்டர்கோ பண்ணியிருப்பாங்கிறது வந்து அந்த கேரக்டர் பண்ணுற அந்த சொல்லும்போது அந்த சீனில் தான் நான் ஐ குட் ஃபீல் இட். நடக்கிறது எல்லாமே பெரியவா அனுகிரகம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட கிருபை. உங்க தாத்தா சேஷு, பாட்டி அவயம்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே சொல்லலையே. இதைத்தான் சொன்னேன், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்குன்னு. எனக்கு சுமார் 5 வயசு இருக்கும்போது நான், அப்பா, அம்மா, அம்மாவோட தம்பி 4 பேரும் பர்மாவில் இருந்தோம். ஏன் போனோம், எதுக்காக போனோம்லாம் தெரியாது. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய வம்சாவளிகள் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தா. அதில் நாங்கள், அதாவது எங்கள் அப்பா ராம்குமார், அம்மா கமலா, அம்மாவோட தம்பி கணபதி எல்லாரும் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்து சேர்ந்தோம். கல்கட்டாவில் காலடி எடுத்து வச்சோம். வந்த 2வது வருஷத்தில் அம்மா போய் சேர்ந்துட்டான். அம்மா போன துக்கத்தை தாங்கிக்கிற சக்தி அப்பாக்கு இல்லை. அவர் என்னை வெறிக்க வெறிக்க பார்த்தபடி
இந்த ராமர் படத்தை எங்கள் மாமாட்ட கொடுத்துட்டு, இனிமே நீயும் இந்த ராமரும் தான் இவளுக்கு துணை, இந்த ராமர் தான் இவளுக்கு அப்பா அம்மா உலகம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பரிதாபமா பார்த்தபடி போய் சேர்ந்துட்டார். காலப்போக்கில் இவர் கைப்பிடிச்சேன். ரமேஷ் காமு பிறந்தா. எங்கள் மாமா சிவலோக பிராப்தி அடைஞ்சார். இதுக்கு நடுப்புற எவ்வளவோ இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள், இது எல்லாத்தையும் சமாளித்து மீண்டு வந்தது இந்த ராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகத்தினால தான். இவர் என் கூடவே இருந்தா எங்கள் அப்பா அம்மா என் கூடவே இருக்கா மாதிரி ஒரு உணர்வு. அதனால தான் இந்த படத்தை என் ரூம்லேயே வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் கலம்புரை எழுந்துக்கும் போதும் சரி, ராத்திரி படுக்க போகும்போதும் சரி, இவரை பார்க்கறதுங்கிறத ஒரு சம்பிரதாயமாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இந்த ராமர் தான் சர்வவியாபி, ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னிசியன்ட். அதனால இவர் மூலமாவே மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுவோம். அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் எனக்கு வலுத்துண்டே போறது. இட்ஸ் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் டைம். அதுவும் வந்து கரெக்டாக அந்த ராமர் படத்துலேருந்து ஆரம்பிக்கச்சு எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப தாக்கமாக இருந்தது. ஸோ இவ்வளோ நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்போ இப்படி வந்துதான்னு. ஸோ அந்த சீன் பண்ணுறச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹெவினஸ் இருந்தது. யா ஐ ரிமெம்பர் தட். அது வந்து அந்த இதில் வந்து ஐ திங்க் அரையபுரத்தில் கரெக்டு மாடியில் வாட்டில் எடுத்தோம் இல்லையா, அந்த ராமர் படத்தை பிளேஸ்மெண்ட் அதுலேருந்து வருது. ஐ மீன் இவா சொல்லும்பொழுது, ஏன்னா எனக்கு எப்படின்னா somehow or the other இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு சீன் வந்து நான் ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன்னு வைங்களேன், அது அப்படியே மைண்டில் ஆழமாக பதிஞ்சு போயிடும். அதாவது எங்கே எப்படி வச்சேன் ஷார்ட்டு, எப்படி மூமெண்ட் கொடுத்தா எல்லாமே somehow or the other அது ரெஜிஸ்டர் ஆகிடுறது எனக்கு. தட் இஸ் பர்ஹாப்ஸ் பிகாஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டாக நான் பண்ணுறதுனாலன்னு நினைக்கிறேன். ஸோ அவயம் அண்ட் அவயம், அதாவது சீனியர் அவயம் அண்ட் ஜூனியர் அவயம், அதாவது ஜூனியர் வந்து சீனியர், சீனியர் வந்து ஜூனியர், ரெண்டு பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் அர்ச்சனா வந்து ஆக்சுவலாக இப்போ கார்த்தால வந்திருக்கா, ஷூட்டிங் போனோம். அவள் சொன்னா என்கிட்ட, சார் எனக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது சார், நான் கொஞ்சம் ஏர்லியராக வரட்டுமா. ஸோ காலங்காலத்தில் 8 மணிக்கு வர சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு தே ஆர் வந்து இன்வால்வ் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ அவள் வந்து கன்வீனியண்ட்டாக சொல்லியிருக்கலாம், சாரி சார் எனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது சார் வர முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் சார் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கர்மாக்குன்னு இருக்கிற டைம் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாகவே ஒதுக்குவோம். ஏன்னா அதுதான் பிராரப்த கர்மா. ஸோ என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து கர்மா அப்படின்னா எல்லாத்தையும் அப்படி தள்ளி வச்சுட்டு தான் சார் வருவோம். அது உங்களுக்காகவா இல்லை ராமருக்காகவா இல்லை நம்ம ஆடியன்ஸ்க்காகவான்னு எங்களுக்கு தெரியல. நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் இங்கேயும் நீங்க வந்து ஒரு சஸ்பென்ஸ் வைப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்டர்வியூ கூப்பிடுறாரு, எதுக்கு அவயமாவே வர சொல்றாரு அப்படின்னு யோசிச்சேன். சரி ஓகே ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்னு தான் வந்து பார்த்தா இவங்க வேற நிக்கிறாங்க, இவங்க எதுக்கு வந்தாங்க இங்கேயும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். மேம் சொல்லுங்க மேம். ரெண்டு பேரும் மறுபடியும் அதே போல சந்திக்கிறதுங்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து பாட்டி பேத்தி பார்க்கறதெல்லாம் உண்டு. பட் இதில் வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மோட். யூனோ சீனியர், இந்த வயசில் சீனியர் பர்சன் வந்து ஒரு வயசில் சின்னவ வந்து ஒரு பாட்டியாக பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காம்பினேஷன் வந்து ரொம்ப யோசிக்கிறச்சே வந்து ஏய் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா எஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதில் ப்ரூஃப் கிடச்சிருக்கு. அண்ட் இதே போல் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் வந்து இது அந்த பிராரப்த கர்மங்கிறத விட இது வந்து நம்மளுக்கு பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் இருந்ததுனால தான் இந்த மாதிரி சத் விஷயங்களை நம்மளால் கலந்துக்க முடியுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மோர் அண்ட் மோர் சச்
occasions should come. மாதிரி ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து மீட் பண்ணணும், உங்களையும் நல்ல மகிழ்விக்கணும். நிறைய சார் மூலமா சத் விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரணும். இல்ல சார் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கூட நான் வைக்கலான்னு இருக்கேன். எப்படி இப்போ கர்மா 3 ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் மறுபடியும் சேர்க்கணும் சார். எப்படியா சேர்த்து ஒரு சீன் வச்சிருங்க சார் எங்க ரெண்டு பேருக்கும். சார் தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு அழகான ஒரு லைவ்லியான ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சார் வந்து உங்களை மட்டும் இல்லை எங்களையுமே ஆக்டிவாகவே வச்சிருப்பாரு. ஒரு மாதம் சும்மாவாக இருப்பீங்க, வாங்க மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் போடுறது, மடிசார் கட்டுறது எல்லாத்தையும் எங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு. இன்னும் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் 15-20 டேஸ் தான், அதுக்குள்ளே மறுபடியும் கர்மா 3 ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம், நீங்களும் கண்டிப்பாக ரெடியாக இருங்க. தேங்க்யூ. அதே மாதிரி தான் இவாளை பொறுத்த வரைக்கும் உஷா, அவளும் வந்து அதாவது வந்து அந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுறது அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு. அவள் பெரியவாளோட பயங்கர டிவோட்டி வேறு. ஸோ ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. சுந்தரகாண்டம் படிக்கிறதோ ஸ்ரீராமஜெயம் எழுத அந்த மாதிரி தன்னை பிஸியாக வச்சுக்கிறவா. ஸோ அவளும் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் வந்து சாரை வந்து ஏற்பாடு பண்ணதுக்கு முதல்ல சாருக்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா அக்கேஷனலாக பேசிப்போம், இது பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஒரு டாக் மாதிரி இருந்தது. ரொம்ப வருஷம் இப்போ பழகின பேசுகிற மாதிரி ஒரு சந்தோஷமான இதாகவும் இருந்தது. ஸோ அர்ச்சனா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பேரிங் த டைம். அண்ட் உங்களுக்கும் அதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாசமான அர்ச்சனாவை பார்த்துருக்கேன், அதாவது அபயமா, அதே மாதிரி பாசத்தை தான் என் கேரக்டர்லேயும் கொண்டு வந்திருக்கார் அவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லா சீன்லையும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் சந்திச்சது. நமஸ்காரம். நன்றி, வணக்கம். ஸோ இன்னையோட இந்த இன்டராக்ஷனும் நீங்கள்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரெஸ்ட் அஷ்யூர்ட் தட் ஜூன்லேருந்து மறுபடியும் கர்மா ஆரம்பிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டுருக்கா, சார் சீக்கிரம் ஆரம்பிங்கோ சார், சீக்கிரம் ஆரம்பிங்கோ சார் அப்படின்னு. எனக்கும் அதே தான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் தான். அண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் அடிஷ்னல் எபிசோட்ஸ் எடுக்கணும்னா அடிஷ்னல் காஸ்ட்டு. அண்ட் ஐ எம் கிளாட் தட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டுருக்கு. பட் நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி ஸ்டில் எ லாங் வே டு கோ. அண்ட் எனக்கு அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் இருக்குது, நிச்சயமாக அது கிடச்சிடும் அப்படின்னு. அந்த பேசிஸில் நான் வந்து இந்த மாத கடைசியிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ தட் ஜூன்லேருந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இது வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் அது இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் தான் நான் பிளான் பண்ணுறேன். அந்த அளவுக்கு தான் முடியும், அதாவது கதை வைஸ் அண்ட் ஆல்சோ ஃபண்ட்ஸ் வைஸ். அண்ட் இதே சமயத்தில் வந்து அண்ட் வழக்கமாக சொல்கிற மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அந்த சப்ஸ்கிரைங்கிற பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணால் போகிறோம். அதில் பேமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்காகனா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். அண்ட் நாட் ஓன்லி தட், இது வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு குரூப்ஸு எல்லார்ட்டையும் அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணிங்க. அண்ட் மறுபடியும் உங்களோட பேராதரவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை நேரம் பொறுமையாக இந்த எபிசோடை பார்த்ததுக்கும் என்னோட நன்றி.